Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. பட்ஜெட் வழக்கமாக ஒரு பெட்டி தூக்கிட்டு போவாங்க. ஆனால் ரொம்ப ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்லெண்டர் டாக்குமெண்ட்டாக இருக்குது. ஸோ வழக்கமாக பட்ஜெட் உரைகள் நீண்ட உரைகளாக இருக்கும். அப்படி இருக்க போகிறது இல்லைங்கிறதுக்கான முன்னோட்டமாக. பட் அதுவே ஏன் வை ஷுட் பட்ஜெட் ஸ்பீச்சஸ் பி ஸோ லாங் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இப்போ வந்து தேசிய பட்ஜெட்லாம் 2.5-3 மணி நேரம் படிப்பாங்க. தமிழ்நாட்டு பட்ஜெட்டுடைய அளவும் அப்படி தான் இருக்குது. அந்த சம்பிரதாயமும் மாறணுமா மாறப்போகுதா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரொம்ப ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்லெண்டர் டாக்குமெண்ட்டாக கொண்டு போகிறாரு நிதியமைச்சர். சொல்ல வேண்டாம், உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? வெரி ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். தேங்க்யூ சார். ஒரு இளைய நிதியமைச்சர், புதிய நிதியமைச்சர், அரசியலுக்கு புதிது, சட்டமன்றத்துக்கு புதிது. நிதித்துறை அப்படிங்கிறது எல்லா துறைகளுக்கும் ஒரு ஆங்கராக இருக்கக்கூடிய ஒரு துறை. அந்த துறையை சமாளிக்கக்கூடிய ஒரு சவால் புதிய நிதியமைச்சரான மரியா வில்சன். இந்த அரசாங்கத்துடைய 2வது நிதியமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் நிதியமைச்சர் ஒரு வாரம் இருந்த திரு கே செங்கோட்டையன், அவருடைய இலாக்கா ஒரு வாரத்திலேயே மாற்றி அமைக்கப்பட்டு திரு மரியா வில்சன் அவர்களிடம் வந்தது. இந்த அரசாங்கத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யாத முதல் நிதியமைச்சர் திரு கே செங்கோட்டையன். இப்படி நிறைய புதுமைகளை நம்ம பார்க்கிறோம். இவருக்கு பெரிய சவால் இல்லையா? இன்னைக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதுக்கு முன்னாடி சட்டமன்ற அனுபவமாக அவருக்கு இருந்தது. இவருக்கு அரசியல் நிர்வாகம் எல்லாம் புதுசு. அவருக்கு பொருளாதாரமும் தெரிந்திருந்தது, ஒரு எக்ஸ்போஷர் இருந்தது. அவர் புதிய நபராக இருக்கிறார். இவங்கெல்லாம் டிபெண்டன்சி அதை வச்சு நிதித்துறை செயலாளர்லாம் அவர் ஒரு கரகண்ட அதிகாரிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.